கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனமுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சத்தியபோதனை உயிர்மீட்சி கூட்டத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட தேவ செய்தியானது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்டேன். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று சொல்லி இங்கு 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது உண்மையாவே தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லப்படுகிற விஷயங்களை நம்ம இங்க கவனிக்கிறோம். உண்மையாவே இந்த செய்தியை கொடுக்க முடியாத ஒரு பாரத்தை நான் பெற்றேன். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விருதாவாகாத கிருபை, இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, விருதாவாகாத கிருபை. கிருபைன்னா என்ன? அந்த கிருபை விருதாவாக கூடாது. விருதானா வீணாய் போகிறது, அது வீணாய் போய்விடக் கூடாது என்பதை காண்பித்து கொடுக்கிற முகாந்திரமா உங்களோடு கூட சில பகுதிகளை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். விருதாவாகாத கிருபை என்கிற அந்த தலைப்புல நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்வோமாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்களிலே 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை தாண்டி 3வது வசனத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் என்ன செய்யறதில்ல, இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம் என்று அவர் பறைசாற்றுகிறதை நீங்கள் நானும் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப எவ்விதத்தினாலேயும் அது இடரல் உண்டாக்கப்படாமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக நாங்கள் என்ன செய்கிறோம், விளங்க பண்ணுகிறோம் என்று காரியங்களை சொல்லுகிறார். அப்போ இந்த ஊழியத்துல எவ்விதமான குற்றமோ இடரலோ வராதபடிக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அவ்வளவு தூரம் தேவனுக்குள்ளாக அவர்கள் பரிசுத்தமாய், உண்மையாய், உத்தமமாய், தேவன் தங்களுக்கு அருளின பிரகாரமாய் கர்த்தருடைய சத்தியங்களை சபைக்கு தெரியப்படுத்த அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இங்கே நம்ம இந்த காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்பாக நான் ஒரு காரியத்தை முன்வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு என்று சொல்லுகிறாரு. அதை சொல்லிட்டு 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 2ஆம் வசனத்துல அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் என்று சொல்லுகிறார். இன்று என்று சொல்லாமல் இப்பொழுதே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. Now is the accepted time and now is the day of salvation அப்படின்னு கூட ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Now அப்படின்னு தான் சொல்லப்படு, இப்பொழுது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இன்றைக்கு அப்படின்னு கூட சொல்லல. இன்றைக்கு அப்படிங்கிறது கூட ரொம்ப டைம் இருக்கு. இப்பொழுது அப்படிங்கிறது அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த சனப்பொழுது, இந்த வேளையில கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது, அதை விருதாவாய் பெற்றுவிடக்கூடாது. இதை குறித்த ஒரு தெளிவு யோனாவுக்கு இருந்ததுனாலதான் முன் நாட்கள்ல, அதாவது முந்தி ஏறக்குறைய ஒரு 3 நாளுக்கு முன்பாக தேவனுடைய கிருபையை போக்கடித்துக் கொண்டிருந்த இந்த மனுஷன் மீன் வயிற்றுக்குள்ள இருந்து இப்போது சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனா 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ பொய்யான மாயையை பற்றி கொள்றவங்க தங்களுக்கு வருகிற கிருபை என்ன செய்வாங்க, போக்கடிக்கிறார்கள். அப்போ அதுதான் இங்கேயும் சொல்றார், இந்த கிருபை விருதாவாய் போகக்கூடாது. என்னன்னா, நம்ம இப்பொழுதே அந்த அனுக்கிரக காலம் அப்படிங்கிறத உணரணும். இப்பொழுதே இந்த இரட்சணிய நாள் அப்படிங்கிறத உணரணும். இப்பொழுதே நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். நாளை என்று சொல்லி காலம் தாழ்த்துவதல்ல, உடனே என்னை சரிப்படுத்தணும். இப்பொழுது அப்படின்னாலே உடனே அர்த்தம். இன்னொரு அர்த்தத்துல பார்த்தா இப்பொழுதுங்கிறது உடனே தான் அர்த்தம். உடனே அப்படின்னா இப்பமே செஞ்சிடணும் அப்படின்னா உடனே செஞ்சிடணும். அது காலம் தாழ்த்தக்கூடாது. ஒருவேளை கிருபை கிடைக்காம கூட போயிடலாம். நமக்கு தெரியும், ஏசாவு கூட அந்த தேவ கிருபை இழந்து போறதை பார்க்கிறோம். நமக்கு தெரியும், எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, உங்களில் ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு அப்படிங்கிறத கொண்டு வருகிறார். கசப்பான வேர் முளைத்தெலும்பி நம்மை அநேகரை தீட்டுப்படுத்தாதபடிக்கும் என்று அவர் காண்பித்து கொடுக்கிறத எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது.
அப்ப தேவனுடைய கிருபையை இழந்து போயிடக்கூடாது. பாருங்க, ஏசாவுக்கு அந்த தற்சமயத்துல அவன் என்ன செய்யறான், சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போடுறான், அவ்வளவுதான். அந்த சமயம், அந்த சமயத்துல அவன் கவனமா இருந்தான்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பாருங்க. முந்தி பிறக்கிறவன் சேஷ்டபுத்திரன், அப்படிதானே? முதல் பிறந்தவன் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரமானவன். 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கணும். அது மூத்த குமாரனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபை, அப்படிதானே? இப்ப அவனா நினைச்சு நான் தான் முந்தி பிறப்பேன்னு சொல்லி அவன் ஏதாவது செய்யறானா? இல்ல. அது பேர் உண்மையிலே கிருபை தான். ஆனா அவன் எவ்விதமா இழந்து போறான் பாருங்க. அது எப்ப நடக்கு அப்படின்னு கேட்டா, தன் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு விட்டு போட்டான். இப்படியே ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களில நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்ப தேவன் கிருபையாய் கொடுத்தத அந்த சனப்பொழுதுல, இப்பொழுதே நீ பசியா இருக்கிறையே, அப்பொழுதே நீ தாகமா இருக்கிறியே, அந்த கூழு, சிவப்பான அந்த கூழு, கொஞ்சம் பயிர் அப்படிங்கிறத நீ சாப்பிடணும் அப்படிங்கிற நினைக்கிற அந்த சமயத்துல கொஞ்சம் வாயை கட்டிட்டு கொஞ்சம் இருந்திருந்தா அந்த சேஷபுத்திர பாகத்தை என்ன செஞ்சிருக்கலாம், காத்திருந்திருக்கலாம். விட்டு போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் பைபிள் சொல்லுது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட சீர்கெட்ட மனுஷனாகிய சீர்கெட்ட ஏசாவை போல இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று நாம் வேதத்தில எபிரேயர் 12வது அதிகாரத்தில 15, 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை போஜனத்துக்காக. அப்ப ஒருவேளை, ஒரு நாள் போஜனம் அப்படின்னாலே நம்ம ஒரு 3 டைம் இருக்கு, 4 டைம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரே வேலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே வேலை அப்படின்னு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட அந்த சமயம், அப்ப கர்த்தருடைய கிருபை எந்த சமயத்துல அது வெளிப்படும் அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை நான் அதை விட்டுட்டு பிற்பாடு நான் சோந்தரிக்க நினைச்ச, ஒருவேளை அதை அடையக்கூடாம கூட போயிடலாம். அதனாலதான் அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களில் ஒருவனும் என்ன செய்ய வேண்டாம், தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற விஷயத்தை இங்கு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த விருதாவாய் பெறாதபடிக்கு, இந்த செய்தியினுடைய தலைப்பு போலதான், விருதாவாகாத கிருபை. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில தேவன் அளிக்கிற கிருபையானது விருதாவாய் போகாதபடிக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சத்திய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இங்கு அவர் சொல்லுகிற இந்த வேத வசனம் யாரை குறித்தது? அனுக்கிரக காலம், இரட்சணை நாள் என்று சொல்றாரு. அது என்ன இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள் சொல்றாரு. அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது எங்கிருந்து எடுத்து ஏம்பப்படுகிறது அப்படின்னு சொன்னா, ஏசாயாவின் புஸ்தகம். நீங்க 2 கொரிந்தியர் 6:2 கையில வச்சுக்கங்க. ஏசாயா 49வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 49:8 ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். ஆம் ஆம் இரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன். ஆம் 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 வாசிங்க. ஆம் 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 சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அப்போ வாசிக்க கேட்ட இந்த 2 வசனங்களை பார்க்கும்போது எவ்வளவு மகத்துவம் பாருங்க. பின்னும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு 8ஆம் வசனம். அது ஏன் பின்னுங்கிறத நான் அடுத்து சொல்றேன். கூடுதலா பின்னும்னா இன்னும் கூடுதலா அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு முன்னால அந்த 7ஆம் வசனத்தெல்லாம் 7, 6, 7 பார்க்கறதுக்கு முன்னால முதல்ல நம்ம 8ஆம் வசனத்தை பார்த்துரும். பின்னும் கர்த்தர் என்ன சொல்றாரா, அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். இந்த வசனத்தை தான் எங்க பார்க்கிறோம் புதிய ஏற்பாடுல? அப்போ சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதே வசனத்தை தான் அங்க கொண்டு வர்றார். அப்போ ஏசாயா 49:8 சொல்லப்பட்டதை இங்க கொண்டு வர்றார். அதுல என்ன? நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ண, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள். அப்ப 9ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை காப்பாற்ற, அதனை தொடர்ந்து அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்த, அதனையும் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல மேய்ச்சலையும் உண்டாக்குகிறார். ஆசீர்வாதத்தை பாருங்க. அனுக்கிரக காலம். எதற்கு அனுக்கிரக காலம்? ஏதோ மொட்டைக்கட்டையா நம்ம ஏதோ 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை மொட்டைக்கட்டை நம்ம பார்த்துடக்கூடாது.
பொதுவாக சொல்லுவாங்க, மொட்டைக்கட்டையா பார்த்துடக்கூடாது, விலாவரியா பார்க்கணும். அதனுடைய சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை நாம் பழைய உடன்படிக்கையில, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல பார்க்கும்போது, ஏசாயா 49வது அதிகாரம் அது விசேஷமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது. சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா 6ஆம் வசனத்திலிருந்து கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். 7ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் மீட்பெரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர், வாசிங்க, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி. அப்ப யாரை நோக்கி தான் சொல்லப்படுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அவர் மனுஷரால் என்ன செய்யப்பட்டார்? அசட்டை பண்ணப்பட்டார், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டார். நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தார்னு ஏசி 53 வாசிக்கமா இல்லையா? வாசிக்கிறோம். அப்ப மனுஷரால் அற்பமாய் எண்ணப்பட்டவர், அசட்டை பண்ணப்பட்டவர். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்ட அந்த இடத்துல யாரதான் நம்ம பார்க்க முடிகிறது? இந்த பூமியில மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டு ஜாதியாரால் அருவருக்கப்பட்ட ஒரு நிலைமையில வானத்தி பூமியும் படைத்த தேவன், கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் உங்களை என்னை மீட்கிறதுக்காக மனுஷகுமாரனை வந்தாரு. அந்த மனுஷகுமாரன் அசட்டை பண்ணப்பட்டா, ஜாதியாரால் அருவருக்கப்பட்டா. அப்போ 7ஆம் வசனத்துல எந்த காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, சிலுவை, கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசுவானவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் அருவருக்கப்பட்ட ஒரு தோற்றத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அதுல ஆணிகளால் கடாவப்பட்ட நிலைமையில நிற்கிறார். இதைத்தான் நம்ம ஏசி 53 கூட வாசிப்போம். அதுல டைம் ரொம்ப பேரக்கூடாதுங்கிறது தான் நான் கொஞ்சம் வேகமா போகிறேன். ஏசி 53வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போதுமே அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். அப்படித்தானே இருக்கு பைபிள்ல. அவர் மனுஷரால் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், பாத்தீங்களா, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். நாம் அவருடைய முகத்தை எண்ணாமல் போகணும், நம்முடைய முகங்களை மறைத்துக்கணும் போதும். அப்போ அவர் எவ்வளவு அசட்டை பண்ணப்படுறார் பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அவ கல்வாரி காட்சியை காண்பித்து கொடுத்து சிலுவையை பற்றி உபதேசம் காலையில தான் தியானிச்சோம். இன்னைக்கு காலையில மட்டும் இல்ல, ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு இந்த வேதம் முழுமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய வெளிப்பாடு நிறைந்தது என்பதை தேவன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க முற்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் அவருடைய சிலுவை பற்றிய மேன்மையை காண்பித்து கொடுத்து கொண்டே வருகிறார். நீங்க உண்மையிலே என்கிட்ட யாராவது கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையிலே நீங்க பரிசுத்தமா வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கூடும். எதை வச்சு நான் சொல்ல முடியும் தெரியுமா? எந்த நிச்சயத்தை வச்சு தெரியுமா? அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் அவருடைய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலை பற்றுகிற அந்த விசுவாசத்தினாலதான் பரிசுத்தமா வாழ முடியும். என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். இதுதான் உண்மை. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார். என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் எனக்காக மரணம் அடைந்து, பாதியிலிருந்தே பாவங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவரும் எப்படியாவது நிவர்த்தி பண்ணிடலான்னு ஒவ்வொரு ஆடையும் அப்படி கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு, நிவர்த்தி ஆகல. அதனாலதான் அந்த உடன்படிக்கை காலத்தில் ஏற்பட்ட அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து என்று சொல்லி எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். எபிரேயர் 9:15 அந்த முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர், அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்கிற வெளிச்சத்தை எபிரேயர் 9:15 நீங்கள் நானும் வாசிக்கிறோம். எதை நிவர்த்தி செய்யும் பொருட்டா? முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு மேன்மை! அந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. இதுதான் அந்த கிருபை. பிரியமானவர்களே, கிருபைன்னா என்ன? அது கிரியை அல்ல. கிருபையை குறித்து சொல்லும் போது ரோமர் 11வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது அதுல 4ஆம் வசனத்திலே எலியாவுக்கு தேவனால் உண்டான உத்தரவு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்து கொடுக்கிறார். எங்க? ரோமர் 11வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல நான் 7000 பேரை மீதியாக வைத்தேன்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? 4ஆம் வசனத்துல சொல்றார். சொல்லிட்டு உடனே அந்த 7000 எங்க கொண்டு வர்றாரு தெரியுமா? அந்த 7000 மீதியா இருக்கு பாத்தீங்களா எலியா நாட்கள்ல. அந்த 7000 எதை பற்றியது அப்படின்னா,
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை காண்பிக்கிறது. கிருபையினால் உண்டாகிற பங்குக்கு அடையாளமாய் முன் அடையாளமாய் காண்பிக்கப்பட்ட சத்தியங்கள். அதனாலதான் 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே ரோமர் 11:5 வாசிக்கும் போது, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. போட்டிருக்கா இல்லையா? அந்த ஒரு பங்கு மீதியா இருக்கிறது சொல்லிட்டு, அது எப்படி? கிருபையினால் உண்டாகிற தெரிந்து கொள்ளுதலின்படி. அப்ப இதுலதான் நான் கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. அந்த கிருபையை விருதாவாய் விடக்கூடாது. பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில கர்த்தர் அருளுகிற கிருபை வீணாய் போய்விடக்கூடாது. அவர் எவ்வளவு கிருபை தர்றாரு பாருங்க. அந்த சமயத்திலேயே நான் ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தவர் சொல்றாரு, அது கிரியையினால் உண்டாயிருந்ததானால் அது கிருபை அல்லவே, கிருபையானால் அது கிரியை அல்லவே. அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். நீங்க 7ஆம் வசனத்தை வாசிக்க மன்னிக்கவும் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 11:6. கிரியையினாலே உண்டாயிராது, அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையா இராது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை. இன்னும் குழப்பம் மாதிரி தெரியுதுன்னு நினைச்சிட வேண்டாம். கிரியைன்னா கிருபை கிடையாது. அது கிருபை அப்படின்னா அது கிரியை கிடையாது. ஒண்ணு கிருபை, அப்படி இல்லைன்னா அது கிரியை. அவ்வளவுதான். கிரியை ஒரு நாளும் கிருபை ஆகாது, கிருபை ஒரு நாளும் கிரியையும் ஆகாது. அதனாலதான் ரோமர்ல வாசிக்கும் போது, ரோமர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போதும் கூட, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் பைபிள் இருக்கு. கடன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி என்னது? கடன் தான். இப்ப நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்காக ஒரு வாழையை நட்டினேன், ஒரு சீரியல் பல்பை போட்டேன், ஆண்டவருக்கு இவ்வளவு தச்சனை அவ்வளவு காணிக்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நான் செஞ்சதுனால, என் நற்கிரியை நான் செய்ததுனால அவர் என் பாவத்தை கழுவுறதுக்கு கடன் பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இங்க கிடையாது. நான் இவ்வளவு ஒண்ணு கொடுத்திருக்கேன் அப்படின்னா அவர் என்ன செய்யற? கடன் பட்டிருக்காரு. அப்படிதானே? நான் அவருக்கு ஒண்ணு செஞ்சிருக்கேன் அப்படின்னா அவர் எனக்கு கடன் பட்டிருக்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் சொல்லிதான் ரோமர் 4:4 இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்துல சொல்றார். அதே ரோமர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு தான் தாவீது சொல்லின வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார், எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதம் 32 சங்கீதம் முதல் 2 வசனங்களை பார்க்கிறோமே, அந்த வெளிப்பாடு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இலவசமாய் நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தா. ஏதோ நான் ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கங்க ஆண்டவரே நான் 50,000 கொடுத்துருக்கேன், நீங்க ஒழுங்கா மரியாதை என்ன செஞ்சிடணும், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடணும் அப்படிங்கிற அந்த காரியம்லாம் துளி அளவும் கிடையாது. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார்னு போட்டிருக்கு. எப்போ? பலனற்றவர்ல இருக்கும்போது. இல்ல நான் என் சண்டித்தனத்தை நான் காமிக்கிறேன், என்னால இப்ப என்ன செய்ய முடியும்னு பாருங்க. கிடையாது. பைபிள் தெளிவாக சொல்லுது, நாம் பலனற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இல்ல நான் பலன் உண்டு, என்னால ஒரு இதை கொடுக்க முடியும், இவ்வளவு பணத்தொகையை கொடுத்துருவேன், இவ்வளவு காரியத்தை செஞ்சிருவேன். நிறைய பேர் இப்படிலாம் உருட்டிக்கிட்டும் இருக்காங்க. ஏதாவது மாலையை உருட்டுறது அதுவும் செஞ்சு பார்க்காங்க. அல்லது ரெகுலரா அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டோம்னா நமக்கு ஒரு இது ஆண்டவர் என்ன செஞ்சுவார், நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடும். அதுவும் கிடையாது. பைபிள் தெளிவா சொல்லுது கிருபை. அதனால கிருபையை விருதாவாக்கிற கூடாது. அப்ப கிருபையை விருதாவாக்க கூடாதுன்னா, விருதாவாகப்படக்கூடாது அப்படின்னா எந்த இடத்துக்குள்ள வரணும்னு சொல்லி ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார். பவுல் மூலமா கொரிந்தி சபைக்கு தெரியப்படுத்த சித்தம் கொண்டார் என்றால், அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு உதவி செய்து, அனுக்கிரக காலத்தில் இரட்சணை நாளில் உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, சொல்லியிருக்காரே இல்லையா? அப்ப அது என்ன வெளிப்பாடு அப்படின்னு கேட்டா, கிருபையை விருதாவாய் பெறக்கூடாது. தேவனுடைய கிருபையை விருதாவாக்கிற கூடாது, அது வீணா போகக்கூடாது. அப்படின்னா கிறிஸ்துவின் கல்வாரிக்கு திரும்ப வேண்டும், கிறிஸ்துவின் கல்வாரிக்கு வரணும். நம்மளா புதுசா ஒண்ணு சொல்லல, பைபிள் அப்படித்தான் சொல்லுது.
இங்க 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 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2ஆம் வசனமானது நம்மளை எங்க கொண்டு போகுது? ஏசாயா 49வது அதிகாரம் 8ஆம் வசனத்துக்குள்ள கொண்டு போகுது. அந்த வசனத்துக்குள்ள வரும்போதுதான் அடுத்தடுத்து ஆண்டவர் செய்றார் பாருங்க. பூமியை சீர்படுத்துறாராம், பாலான இடங்களை கட்டுறாராம், கட்டுண்டவர்களை நோக்கி நீங்க புறப்பட்டு போங்க விட்டுதலை ஆக்குறாரு பாருங்க. கட்டுண்ட இடத்துல இருக்காங்க, அவங்களை புறப்பட செய்யறாரு. எவ்வளவு மேன்மை இது! உண்மையிலே சொல்றேன், எழுத்தின்படியா நீங்க கவனிச்சீங்கன்னா, பூர்வ காலத்தினுடைய எழுத்தின்படி கவனிச்சீங்கன்னா, பின் நாட்கள்ல நடக்க போகிற பாபிலோனிய சிறைப்பிடிப்புல இருந்து ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் என்பதை தீர்க்க தரிசனமா உரைக்கும் பொருட்டு, தீர்க்க தரிசனமா ஜனங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இவ்விதமான வெளிச்சத்தை தேவன் தந்தா. ஆனா பாபிலோன்ல இருந்து வெளியே கொண்டு வருவது எழுத்தின்படியானது. ஆனா உண்மையாகவே அது எதற்காக தான் காண்பிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் உங்களையும் என்னையும் மீட்கும்படிக்கு, உங்களையும் என்னையும் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்து விட்டுதலை ஆக்கி நம்மை கட்டி எழுப்ப, நமக்கு சகல மேடுகளிலேயும் மேய்ச்சலை உண்டாக்கும்படிக்கு அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படுகிறார். பிரியமான, அதோடைய அர்த்தம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், மனுஷரால் அற்பமா எண்ணப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், அருவருக்கப்பட்டார். இந்த சத்தியத்திலேயே நம்ம நிக்க வேண்டியது இருக்கு. அப்பதான் கிருபை என்ன செய்யாது? விருதாவாகாது. The grace we receive from God will never be in vain. அது ஒரு நாளும் வீணாகாது. எது வரைக்கும் தெரியுமா? Until we grasp the excellency of the crucifixion of Christ. கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அந்த வெளிப்பாடு, அந்த மேன்மையை பற்றி கொண்டிருக்கிற வரைக்கும் கிருபை வீணாவே போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்து என்ன சொன்னாரு? நான் பார்த்தோமே, யோனா 2:8, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிற. மீன் வயிற்றுக்குள்ள தான் சொல்றாரு. 10ஆம் வசனத்துல தேவன் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கினது என்று பார்க்கிறோம். யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது எதுக்கு அடையாளம் சொல்லுங்க? எதுக்கு அடையாளம்? ஆமா, இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 12:40 யோனாவின் அடையாளத்தை காமிச்சு கொடுக்கார். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இரவும் பகல் 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகல் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்ப யோனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தது, கிறிஸ்துவானவர் கல்லறையிலே 3 நாள் இருந்ததுக்கு ஒப்பனையா காண்பிக்கப்பட்டிருக்கா இல்லையா? காண்பிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த கல்லறைக்குள்ள இருந்துதான் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து பேசுறத நம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்குள்ள கொண்டு வரும்போது, நமக்காக அசட்டை பண்ணப்பட்ட, நமக்காக அருவருக்கப்பட்டிருந்த தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு, அவரை பற்றிய வெளிப்பாடா இருக்கு. அப்ப அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துலதான் என்ன வெளிப்பாடு கிடைக்குன்னா, பொய்யான மாயை பற்றி கொள்றவர்கள் தங்களுக்கு வரும் கிருபை என்ன செய்யறாங்க? போக்கடிக்காங்க. அவங்களுக்கு கிருபையை ஒண்ணு இல்லாம ஆக்கிருந்தாங்க. தங்களுக்கு வரும் கிருபையின் போட்டிருக்கு. அதான் பவுல் சொல்றார், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. அதனாலதான் எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது பாருங்க. பே அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றது மாதிரி நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறா. அனுக்கிரக காலம் ரட்சணையினால நான் சரியா அறிந்து கொண்டு நான் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப குமாரனுடைய பலி இருக்கு பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டவராய், அருவருக்கப்பட்டவராய் காணப்பட்டிருந்தாரே, அந்த கல்வாரி சிலுவையில அவருடைய காட்சியானது ஒவ்வொரு சமயத்திலும் நம்மை எதற்குள்ளே கொண்டு வருது தெரியுமா? எதற்குள்ளே கொண்டு வருகிறது? அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம் பார்த்தா அன்பு, கற்பு, நீதி, ஒழுக்கம் எல்லாத்தையும் குறித்து அவர் பேசிக்கிட்டே இருக்கார். எல்லாவற்றையும் சகிக்கிற ஒரு இடம். அப்ப அந்த காட்சியில தான் எனக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். எப்படி பாருங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும். ரட்சணைனா என்ன நினைக்கீங்க? ரட்சணையும் அப்படின்னா என்ன? அனுக்கிரக காலம், ரட்சணைய நாள். அனுக்கிரக காலத்துக்கு ஆங்கிலத்துல த அக்செப்டட் டைம் அப்படின்னு இருக்கு. நவ் இஸ் த அக்செப்டட் டைம் அண்ட் நவ் இஸ் த டே ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அக்செப்டட் டைம், த டே ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த டைம் டே ரெண்டையும் பாருங்க. டைம் இருக்கு, டே இருக்கு. ஒரு நாள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பாருங்க, அனுக்கிரக காலம், அதுக்கு பேர் டைம்னு இருக்கு. காலம் தானே பொதுவா. டைம் எப்படி சொல்லுவோம்? காலம் சொல்லுவோம். நாள் எப்படி சொல்லுவோம்? டே அப்படின்னு சொல்லுவோம். டேனா நாள். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு அனுக்கிரகமும் ரட்சணியமும் இருந்துகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ரட்சணியம் அப்படின்னாலே சேவிங் பவர், சேவிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லணும்.
சேவிங் ஃபெய்த். அதை விருதா வைக்கிற கூடாது பிரியமானவர்களே. நம்மளை அனுதினமும் அவனை நினைச்சு காப்பாற்ற வேண்டியது தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா நான் சொல்றது புரியுதா? ரட்சணை நாள் இப்பொழுதே. இப்ப நான் சோதிக்கப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து எப்ப உன் விசுவாசத்தை நீ விட்டுருவியா, நான் உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் தர்றேன், நீ விசுவாசத்தை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி 10 கோடியை காமிக்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அப்ப அந்த சமயம் இப்பொழுதே அந்த அணுக்கிற காலத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்பொழுதே அந்த ரட்சணை நாள். இப்ப பணம் என்ன விழுங்கிட்டுனா அந்த ரட்சணியத்தை நான் அனுபவிக்க முடியாது. அப்படித்தானே? பணத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா அந்த ரட்சணியத்தை விட்டுட்டேன்னு அர்த்தம். அப்ப எனக்கு எதை காப்பாற்றும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் நான் ஏசாயா புஸ்தகத்துக்குள்ள போக வேண்டியது இருக்கு. அங்க அசட்டை பண்ணப்பட்ட ஒருத்தர் காண்பிக்கப்படுகிறார். அங்க அருவருக்கப்படத்தக்க ஒரு லட்சணத்துல, அருவருக்கப்படத்தக்க ஒரு தோற்றத்துல ஒருவர் காண்பிக்கப்படுகிறார். அவரை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவரை பார்த்து 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 தான் ஒவ்வொரு சமயத்திலும் எனக்கு அணுக்கிற காலம். இப்பொழுது அணுக்கிற காலம். அடுத்த நிமிஷம் எனக்கு இப்பொழுது தானே இல்லையா? அடுத்த நிமிஷம் எனக்கு இப்பொழுது, அதுக்கு அடுத்த நிமிஷம் இப்பொழுது, இப்படி 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளையும் சொன்னா நம்ம மூவ் பண்ற ஒவ்வொரு அசைவுமே இப்பொழுது 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 இப்பொழுது. அப்ப எப்பொழுதுமே இதுதான் தேவை. அந்த அசட்டை பண்ணப்பட்டவரை நான் உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அங்கதான் விஷயம் இருக்கு பிரியமானவர்கள. இதை எடுத்து கதை கட்டுறதுக்கு இல்லையா? நீங்க எப்பவுமே சிலுவை பத்தி பேசுறதுனால இதை கோர்வையை சேர்க்கிறீங்களா நினைச்சுறாங்க. பைபிள பேசிட்டு இருக்கேன், பைபிள் வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கோம். கட்டுண்டவங்களெல்லாம் எப்படி வெளியே கொண்டு வர்றாரு பாருங்க. கட்டுண்டவர்களை போ அப்படின்னு சொல்றாரு, புறப்பட்டு போங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும் அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 33ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்ட நிற்கும். எவ்வளவு மேன்மை! புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. அது மட்டுமா செய்யறாரு? அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும், சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவ தேவன் பாருங்களேன், அனுக்கிரக கால ரட்சணை நாள்னு சொல்லி அவருடைய அந்த அசட்டை பண்ணப்பட்டார், பாடு அனுபவிக்கிறார், அந்த அருவருக்கப்படத்தக்க நிலைமையில் இருக்க யாருக்காக? என்னுடைய உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அந்த பலியான கிறிஸ்துவாகிய தேவகுமாரனுடைய காட்சியானது உங்களை என்னையும் விடுதலைக்குள்ள நடத்த. அதான் அனுக்கிரக காலம், அதுதான் ரட்சணிய நாள். நம்ம ஏன் கூட்டி குறைக்கணும்? அங்க அவர் எங்க இருந்து எடுத்தாரோ அந்த இடத்துக்கே நம்ம போய் தான் பார்க்கிறோம். அங்க இந்த காட்சியில இருக்கு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். 13வது அதிகாரம் 49ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 49ஆம் வசனத்துல பாருங்க, அவர் புறஜாதிகளுக்கும் அவர் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் எவ்வளவு அழகா காமிக்கிறார் பாருங்க. 49 தெரியாம சொல்றேன், 47 அப்போஸ்தலர் 13:47 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏன்னா அங்க ஒரு கூட்டம் என்ன நடக்கு, பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய வார்த்தைகளை அங்க அறிவிக்கிறாங்க. பவுல் விசேஷமா பவுல் அங்க அறிவிச்சிட்டு இருக்கிறார். அப்போ யூதர்கள் எல்லாரும் கலகம் பண்றாங்க. அப்பந்தான் பவுல் முதல் முறை எங்க போறாரு? புறஜாதிகள் இடத்துல போறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் புறஜாதிகள் இடத்துல போகிறோம்னு சொல்லி போறாங்க. ஏன்னா புறஜாதிகள் யாரு? நம்ம தான். அப்போ தேவனுடைய சுவிசேஷம் புறஜாதிகள் இடத்துல போகுது. இப்ப புறஜாதிகள் இடத்துல அவர் போறோம்னு சொல்றாரு, அதுக்கு அடையாளமா சொல்றாரு அவர் புறஜாதிகள் மத்தியில அவர் எவ்வளவு அந்த புறஜாதிகளுக்கு ஒளியாக அவர் ஏற்படுத்தப்பட்டவருங்கிறத தீர்க்க தரிசனத்துல உள்ளதை இங்க காண்பிக்கிறார். வாசிக்கலாம். 47வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி, பாருங்க கர்த்தர் எங்களுக்கு கட்டளை இட்டு இருக்கிறபடி, எந்த வேத வாக்கியத்தின்படி? நீ பூமியின் கடைசி பரிந்தும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். ஜாதிகள் என்றால் உண்மையிலே புறஜாதிகள் தான். நீங்க அங்கிட்ட பாத்தீங்கன்னா ஹீதன் தான் இருக்கும். ஜாதிகள்னாலே பொதுவா புறஜாதிகள் தான். அப்ப ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியால் இப்படி என்ன செய்கிறோம் என்றார்கள். அப்புறம் புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசம். ஏன் இங்க நித்திய ஜீவன் இருக்கு? நான் அதையும் உங்களுக்கு வேதத்துல ஏசாயால இருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறேன். ஏன்னா இங்க ஜாதிகளுக்கு ஒளி அப்படிங்கிறது அங்க நிறைவேறிட்டு இருக்கு. பூமியின் கடைசி பரியந்தமும் யூதர்கள் அங்கீகரிக்கல. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப முன்பு யூதர் பின்பு கிரேக்கர், அவங்களுடைய வீழ்ச்சி புறஜாதியாராகிய நமக்கு இரட்சிப்பாய் ஏற்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அப்படி கையில வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 13:47 கையில அப்படி வச்சுக்கோங்க.
நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். நம்ம 49ல தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. பாருங்க, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிறார். அதுக்கப்புறம் தான் நசடப்படம் எல்லாம் காமிக்கிறார். அப்ப இங்க பாருங்க, நான் ஒரு கையில வச்சிருக்கேன். அப்போஸ்தலர் 13:47 ஒரு கையில பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப எங்க சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுது பாத்தீங்களா? அப்போ இந்த தீர்க்கதரிசனமும் யாரை குறித்து சொல்லப்பட்டதுதான்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தது. இதெல்லாம் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. அப்போ அதனாலதான் அங்க சொல்றார். அப்போ உடனே நம்ம நினைப்போம், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்புறது தானே, இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பது தானே இந்த காரியத்தை வசனத்தை சொல்றாரு. ஆனா அங்க புறஜாதிகள் இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதையும் உங்களுக்கு தெளிவுபடுத்திருந்தேன். யாக்கோபின் சந்ததி யூதர்களுக்கு தானே சொல்லியிருக்கு. இங்க யூதர்ல கடந்து புறஜாதிகள் தானே போறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் தான் பைபிள் இருக்கு. நீங்க ரோமர் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 28, 29. ரோமர் 2வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களாகி 28, 29 வாசிங்கன்னா, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. அப்ப எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு பாருங்க. 28, 29 கவனிச்சுக்கங்க. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாகாமல் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம் அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் அங்க காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, உள்ளத்தில் யூதனானவனே. அப்ப 28 சொல்லிட்டாரு, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். புறஜாதிகளாகி நம்மள ஆண்டவர் யூதர்ல தானே பாக்குறாரு. ஆவிக்குரிய யூதர்கள் தானே. பைபிள் படி அப்படித்தானே இருக்கு. ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததி. ஒரு விதத்துல அவங்க தான் யாக்கோபின் சந்ததின்னு பார்த்தா, அவங்க எழுத்தின்படி ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததி. நம்ம ஆவிக்குரிய யாக்கோபின் சந்ததி தான் பைபிள் இங்க போட்டிருக்கு. புறம்பாக யூதனானவன் யூதன் அல்லனே சொல்லிட்டார். அவன் யூதனே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அவன் உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்ப என்ன அர்த்தம்? a person who is born by birth, by nature or by birth, is not a Jew, even though he is born in the Jewish community. அவன் யூத கலாச்சாரத்தில் யூத சமுதாயத்தில் அவன் பிறந்திருந்தாலும் அவன் யூதன் கிடையாது. அப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்ப நாமும் கூட யாக்கோபின் சந்ததியா இருக்கிறோம். உண்மையாதான். அப்படி பார்த்தா பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட எந்த வாக்குத்தத்தை நம்ம எடுக்கிறது? அதெல்லாம் யாக்கோபின் சந்ததி தானே சொல்லப்படுது. நம்ம எல்லாம் புறஜாதி தானே. அப்ப எல்லாத்தையும் விட்டுருவாப்போம். காரியம் இல்லை. அன்னைக்கு உள்ள எருசலேம், யூதா ஜனம், இஸ்ரவேல் ஜனம், யாக்கோபின் சந்ததி என்று அழைக்கப்படுவதெல்லாம் இக்காலத்துல கர்த்தருடைய சபைக்கு அடையாளம், கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு அடையாளம் என்கிறத நீங்கள் நான் எப்பவுமே நினைவிற்கொள்ள வேண்டும். ஆக இன்னொரு கோணத்துல பார்த்து நம்ம எல்லாரும் யாக்கோபின் சந்ததி தானே, நம்மளே ஆண்டவர் அப்படிதான் பாவிக்கிறார். அப்ப நம்ம எல்லாரையும் அவர் திருப்பணும். அதற்கு தான் இந்த பூமியில அவர் ரட்சிப்பா இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். இதை எதுக்காக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அற்புதமான தீர்க்க தரிசனம். அதனாலதான் நீங்க அதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் பார்க்கும்போது அவரை குறித்தான் பேசுகிறார். நீங்க அதாவது 49வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்தே பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரசவப்படுத்தினார். இது நம்ம பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஏதோ ஏசாயாவை குறித்து சொன்னது மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இதெல்லாம் காண்பிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனாலதான் நீங்க தொடர்ந்து வசனத்திலிருந்து அழகா நீங்க வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் நீங்க கவனித்து பாருங்க. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அற்புதமான வெளிப்பாடு. அதனாலதான் அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இந்த வசனங்களையும் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அப்போ இந்த அனுக்கிரக காலத்துல நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று 8ஆம் வசனத்துல அங்க காண்பித்து கொடுக்கிறார். அப்ப அனுக்கிரக காலம் இரட்சணிய நாள்.
ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுக்கிரக காலம் ரட்சணையினால தேவன் எவ்விதமான கோணத்துல நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறான்னு சொன்னா, கட்டுண்ட நிலைமையை விடுதலையாக்குகிற விஷயத்துல, சீர்குலைந்த காரியங்களை சீர்படுத்துகிறார். அவர் பூமி என்ன செய்யறாரா? சீர்படுத்துகிறாருங்கிறது தான் ஏசியா 49:8 பின்பகுதியில பார்க்கிறோம். நீர் பூமியை சீர்படுத்தி, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பாலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்றார். கட்டுண்டலை நோக்கி புறப்பட்டு போங்க, இருளில் இருக்கிறவங்களை நோக்கி வெளிப்படுங்க, வெளிச்சத்துக்கு வர சொல்றார். இருள் இருக்கிறவங்களை வெளிச்சத்துக்கு வர சொல்ல, கட்டுண்டர்களை விடுதலை ஆக்குறார். நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு சதமா சொல்லுங்க. ஆமா, நான் உம்மை காப்பாற்றின்னு சொல்றாரு. அது என்ன உம்மை காப்பாற்றி? இயேசு கிறிஸ்துவை காப்பாத்துறதா? என்னையா இது? இது ஒரு மாதிரி இருக்கு. நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜாதிகளுக்கு என்ன செய்ய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. ஆமா, கிறிஸ்து தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறான்னு சொல்லி இதுக்கு முன்னால கூட பார்த்தோம். எபிரேயர் 9:15 அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறான்னு சொல்லி தான் அந்த வசனம் முடியுது. அப்போ அவர் தானே உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். அவர் தானே புது உடன்படிக்கையாவே ஏற்படுத்துறார். இயேசுவானவரும் ராபோஜன சமயத்துல அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசலுக்கு கொடுத்து இது வாங்கி பூசிங்க, இது உங்களுக்காக கொடுக்கப்படுற என்னுடைய சரீரமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர் சொல்றாரு, இது என் ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் ரத்தத்தில் கொண்டு தான் அவர் புது உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. வெளிச்சத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல காமிச்சு கொடுக்குறாரு. எல்லாம் நமக்கு தெரிந்தது தானே. ஆனா என்ன, நானுமே காப்பாற்றி சொல்றார். அவர் தாசனா இருப்பது. தாசன் அப்படின்னா பணிவிடைக்காரன் அர்த்தம். இன்னைக்கு தாசன் அப்படின்னு சொல்லலாம் சொல்றது ஒரு பெரிய இது நினைக்காங்க. இவர் தேவனுடைய தாசன் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் நினைக்காங்க. தாசன்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சர்வெண்ட், வேலைக்காரன் அர்த்தம். ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் அல்லது பணிவிடைக்காரன் அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப தாசனா இருப்பது அற்ப காரியமோ? ஆமா, அற்ப காரியமா இருக்கிறது. நான் நமக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா இருக்கு. ஆமா, அவர் என்ன சொன்னார்? நான் உங்கள் நடுவில் எப்படி இருக்கிறேன்? பணிவிடைக்காரனை போல இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? அப்படித்தானே பாக்கீங்க. நான் பணிவிடைக்காரனை போல இருக்குதுன்னு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு வாங்க. 15வது அதிகாரம் 20 வாசிங்க. இதுல தன்னை எஜமான் சொல்றார். இன்னொரு இடத்துல அவர் சொல்றார், நான் பணிவிடைக்காரனே சொல்றார். நீங்க வேதத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் எடுங்க. மார்க் 10வது அதிகாரம் 43 10:43. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. அப்படியே பாத்தீங்களா? அப்படியே இருக்கு. ஊழியக்காரன் தாசன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அப்படின்னு அந்த முதன்மையானவங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு வராம ஊழியம் செய்யும். ஊழியக்காரன் சொல்ற, தன்னை பணிவிடைக்காரன் தான் சொல்ற. ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு 45 வசனம். அப்படியே. அப்ப இவரும் என்ன செய்யறாருன்னா பணிவிடை செய்யற இடத்துக்கு வர்றாரு. அப்ப தாசனா இருக்கிறது அற்ப காரியமா கேட்கிறாரு. அதை தொடர்ந்து பாருங்க, நானுமே காப்பாற்றின்னு போட்டிருக்குதே. அப்ப அந்த உண்மைங்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நானுமே காப்பாற்றின்னு சொல்லும்போது தேவன் அவரை பார்த்து சொல்றாரு, நானுமே காப்பாற்றி தான் ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்றாரு. அது என்ன அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னா, மரணத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்யறார்? கொண்டு வர. அதுதான் நீங்க கவனிக்கணும். இவர் மரித்தோர்ல இருந்து எழும்பல அப்படின்னா சபையே கிடையாது. அதனால அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசி பாருங்க. அதுல விசேஷமா 13ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றாரு, மரித்தோர் எழுந்திராவிட்டால் கிறிஸ்துவ எழுந்திருக்கவில்லையே. அப்படி அவர் எழுந்திருக்கலாம், உங்கள் விசுவாசம் விருதா, எங்கள் பிரசங்கம் விருதான்னு பேசுறாரு. அப்படித்தானே சொல்றாரு. 13-14 பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, மரித்தோர் எழுந்திராவிட்டால் என்னது இல்ல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசம் விருதா. தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஆமா, உண்மைதானே.
பைபிள் அப்படித்தானே பார்க்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவனோ அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அவர் மரணத்தால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது என்று வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 2:24 நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கு. தேவனோ அவருடைய மரண உபாதிகளின் கட்டை என்ன செஞ்சாராம்? அவிழ்த்து. ஆமா, உண்மைதானே. ஒரு 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 ஆடு வந்து கெட்டி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வெளியே வர முடியாது, கட்டி இருக்கு. அந்த கட்டை அவிழ்த்தா என்ன செஞ்சிடலாம்? வெளியே கொண்டு வந்துடலாம். அப்ப அழகா அங்க போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:24 அப்ப ஆவியானவர் தான் அங்க வெளிப்படுத்துறாரு. தேவனோ அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். காப்பாற்றப்படுறார். அதெல்லாம் நான் டீப்பா பார்க்கணும். எனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவர். இது தேவத்துவம். இதுல ரொம்ப ஆழமா உள்ள போக முடியாது. உடனே நீங்க அவர் வந்து ஒண்ணு இல்லாம ஆயிட்டாரோ? ஆமா, அப்படிதான் நமக்கு காண்பிக்கப்படுறாரு. அவர் நினைச்ச எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்க முடியுமா? முடியாதா? ஒண்ணு இல்லாத மாதிரி தான் இருக்கிறாரு. தனக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில அப்படியே பரிதபிக்கப்படத்தக்க, அருவருக்கப்படத்தக்க தோட்டத்தில் அப்படி தொங்கிட்டு இருக்கிறார். இப்ப அவரை நீ ஒரு மேசியாவானால், நீ தேவனுடைய குமாரனானால், நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக்கொள், ரட்சிக்க திராணி இல்லாதவர் போல அப்படி இருக்கிறார். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் தேவன் பாருங்க, அவரை மரித்தோர்லிருந்து எழும்ப பண்ணினார். அவரை மரித்தோர்லிருந்து எழும்ப பண்ணினார். அதான் நான் உம்மை காப்பாற்றி. இந்த இடத்தை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. இது எதுல வெளிப்படுத்தப்படுது? அனுக்கிரக காலம், ரட்சணிய நாள். இதுலதான் அந்த வெளிப்பாட்டுல தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. உங்களுக்கு எனக்கும் ஒரு 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 அனுக்கிரகம் உண்டாகிறதுக்கு, ரட்சணி நாள் உண்டாகிறதுக்கு, அவருக்கு இப்படியான ஒரு அனுக்கிரகத்தையும் அவருக்கு இப்படியான ஒரு ரட்சணியத்தையும் அவர் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். மரணத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வர்றார். மரண உபாதிகளின் கட்டை அவர் அவிழ்க்கிறார். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. எவ்வளவு நேர்த்தியா இருக்கு பார்த்தீங்களா? இது எதுக்காக சொல்லப்பட்டதுங்கிறத அடுத்த வசனத்திலையும் காமிச்சு கொடுக்காரு. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24 பாக்குறோமே, 25 பாருங்க, அவரை குறித்து தாவீதுன்னு எழுதுறாரு. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறபடி நான் நினைச்சப்படுதில்லை, அசைக்கப்படுதில்லைன்னு சொல்லி சங்கீதம் 16:8 சொல்றாரு. சங்கீதம் 16:8 வசனத்தை சொல்றாரு. அதை தொடர்ந்து அவர் எழுதுறாரு, உம்முடைய பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பரிசுத்தவான் அழிவை காண ஒட்டி. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 25, 26ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உன்னை பரிசுத்த அழிவை காண ஒட்டி. அப்போ எவ்வளவா பாருங்க, அவரு எவ்வளவா இவரை காப்பாற்றாரு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி. இது யாரை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு? கிறிஸ்து, குமாரனாகிய கிறிஸ்து யாரை பார்த்து சொன்ன மாதிரி இருக்கு? அப்படிதான் பைபிள்ல இருக்கு. 25ஆம் வசனத்துல பாருங்க, அவரை குறித்து தாவீது, தன்னை குறித்து தாவீதுன்னு போடல, யாரை குறித்து தாவீது? நம்ம இன்னைக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், என்னது? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பரிசில் இருக்கிறபடி நான் நசிக்கப்படுது. இது யாரு குறித்து சொல்றதுன்னா, குமாரன் பிதாவை பத்தி சொல்றாரு. அவர் பிதாவை பத்தி சொல்றாரு. பிதாவுக்கும் அவருக்குள்ள அந்த உறவு. அதனாலதான் இங்க சங்கீதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவரை குறித்து தாவீதுன்னு 2 புள்ளி வச்சிருக்கு, கோலன் வச்சுட்டு ஒவ்வொன்னா சொல்றார். அப்ப தேவன் பாருங்க, இவர் அதான் குமாரன் சொல்றார், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடு. அப்ப காப்பாற்றுகிறார். உம்முடைய பரிசுத்தர் அழிவை என்ன செய்ய மாட்டீர், காண ஒட்டீர், நீர் காப்பாற்றுகிறீர். பாருங்களேன், இது எதை காண்பிக்க அப்படின்னா, குமாரன் மரணத்திலிருந்து, மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுனால உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். அவ குமாரனுடைய அவன் பாருங்க, முதல்ல அசட்டை பண்ண பார்க்கும். அது தொடர்ந்து பார்த்தா அவர் காப்பாற்றப்பட்டு அவர் நமக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்படுறார். அதுக்கு பிறகு பார்த்தா மேய்ச்சலை குறித்து பேசுறார். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அப்ப உடன்படிக்கைன்னு என்ன? அதான் சபையை ஏற்படுத்துறார், உடன்படிக்கை ஏற்படுத்துறார், சபையோடு உடன்படிக்கை ஏற்படுத்துறார். நாங்கள் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும் என்ன செய்யப்படுறீங்க? அழைக்கப்பட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம என்னதான் கவனிக்க வேண்டியதுன்னா, உடன்படிக்கை பண்ணி மேய்ச்சலை கொடுக்கிறார். அப்ப சபையை வளர்ச்சியை பாருங்க, சபை எப்படி நடத்துறாரு பாருங்க. உடன்படிக்கை ஏற்படுத்தி ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் மேய்ச்சலை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும்
வேத வசனங்கிற இந்த இந்த மேய்ச்சல் நமக்கு தந்துகிட்டே இருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து மன்னிக்கவும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும்போது, யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று, சத்தமா சொல்லுங்க. அப்ப ரட்சணியனால தொடர்ந்து நமக்கு என்னதான் கிடைக்கணும்? மேய்ச்சலை கண்டடைகிறது கிடைக்கி. இதெல்லாம் நமக்கு படிப்பினை. குமாரன் மூலமா நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அது குமாரன் மூலம்னா உடனே என்னது, அவர் அற்புதம் செஞ்சார், அங்க அற்புதம் செஞ்சார், இது இல்ல. எதுல எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவர் அசட்டை பண்ணப்படுற இடத்துக்கு நீங்க வரணும். நம்ம எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? அவர் அற்புதம் செய்யப்பட்டவராய், அற்புதம் செய்கிறவராய் நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க போறாங்க. அதான் நீங்க நிறைய சாட்சிகளை பாருங்க. எனக்கு ஆண்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை கொடுத்தார், அவர் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் தந்தார். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. நீங்க நிலைமை, கிறிஸ்தவத்தில் நிலைமை அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா இது அப்ப கிறிஸ்தவங்களையும் மிஞ்சுகிற அளவுக்கு உலகத்தார் இருக்காங்க, தேவன் அறியாத உலகத்தார் இருக்காங்க, 30 கோடியிலையும் வீடு கட்டுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்களை என்ன சொல்ல, அவங்க சாட்சி நம்ம சாட்சி எவ்வளவு மிஞ்சிரும், எவ்வளவு மிஞ்சி போய் நிற்கும் பாருங்க. நம்ம சாட்சி அத்தோட போச்சு, அவங்க வந்தாங்கன்னா நம்ம சாட்சி அத்தோட போச்சு. பிரியமானவர்களே, ரட்சணியத்தை தொடர்ந்து மேய்ச்சலை கண்டடைற அனுபவம், இது எல்லாமே அந்த அசட்டை பண்ணப்பட்ட அந்த காட்சியில தான் வெளிப்படுத்தப்படுது. அப்ப ஏசாயா முதல்ல எதை பார்க்கறாரு பார்த்தீங்களா? எதை பார்க்கிறார்? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், ஜாதியாரால் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும், ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும். இந்த கல்வாரி காட்சியை தொடர்ந்துதான் இவ்வளவு மகத்துவமான ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். இந்த ரூட்ல போனா தேவனுடைய கிருபை ஒரு நாள் என்ன ஆகாது? சத்தமா சொல்லுங்களேன், விருதவாகாது. எவ்வளவு மகத்துவம் பார்த்தீங்களா? அதனாலதான் பவுல் ஒரு பெரிய லிஸ்டே போட்டார். இந்த லிஸ்ட் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லிட்டார், நாங்கள் என்ன செய்யறோம், நாங்கள் இடர்ல உண்டாக்கலன்னு சொல்றாரு. இந்த ஊழியம் குற்றப்படாதபடி, இல்லைன்னா ஊழியம் குற்றப்பட்டுரும். நான் தான் சொல்றேனே, இந்த ஊழியத்தை குற்றப்படுத்தன்னு சொல்றேன். ஆமா, எத்தனை பத்திரிகையில் இருக்கிறத நான் பேசிட்டு இருக்கேன். ஊழியம் குற்றப்படுத்தப்படுது, உண்மையா இல்லையா? ஊழியம் குற்றப்படக்கூடாதுன்னா இங்கதான் நிக்க வேண்டியது, இந்த ஸ்டாண்டர்ட்ல நிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஊழியம் என்ன செஞ்சிடும்? குற்றப்படுத்தப்படும். வாட் எவர் த மினிஸ்ட்ரிஸ், the ministry will be offended unless it holds the crucifixion, the death, burial and the resurrection of Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்ததுல பற்றி கொள்ளாத பட்சத்தில் எவ்ரி மினிஸ்ட்ரி எல்லாமே என்னன்னா ஃபிளாப் ஆயிரும். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு. ஏன் இன்னைக்கு பார்க்கும் அங்கங்க போக்சோல பிடிச்சிட்டாங்களே ஊழியரெல்லாம், முக்கியமான ஊழியர்லாம் போக்சோல பிடிச்சி, எதுக்கு? இந்த காட்சி இல்லை, இந்த காட்சி தான் இருக்கு. தங்க குத்துறது, இப்படி குதிக்கிறது, இந்த காட்சி இருக்கு. ஓடுறது, புகையை போடுறது, அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஸ்டைல் அப்படி ஆடுறது, இந்த காட்சி விட்டுட்டீங்களப்பா. இந்த காட்சியை விட்டதுனால தானே உங்களை தூக்கிட்டாங்க. நம்மளும் இப்படிதான், இந்த காட்சி விட்டோம்னா நம்மளையும் தூக்கிடுவாங்க. அடுத்த போக்ஸ் யாருக்கு வருது தெரியாது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதை. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் எவ்விதத்தினாலும் இடரல் உண்டாக்காதபடிக்கு, மன்னிக்கவும், நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காதபடிக்கு எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். அடுத்த லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க. இதான் விடுதலையான அனுபவம், கட்டுண்டவர்கள் விடுதலையான அனுபவம். அனுக்கிரக காலம், அது குமாரனை தான் காமிச்சு கொடுக்கு. ரட்சணியினால் இதுல நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. குமாரனோடு கூட நாமும் மரித்தோம், அப்படிதானே? குமாரனோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம், குமாரனோடு கூட நாமும் எழுந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதுதான் விசுவாசம், கிறிஸ்தவ ஜீவித்துடைய விசுவாசம். அதான் இப்ப சொல்லுங்க. அப்ப குமாரனோடு நம்ம மரித்தோம் பைபிள்ல இருக்கா இல்லையா? இருக்கு. குமாரனோடு அடக்கம் பண்ணப்பட்டோன்னு இருக்கா இல்லையா? இருக்கு. குமாரனோடு உயிரோடு எழுந்தோன்னு இருக்கா இல்லையா? கிறிஸ்துடனே கூட நாமும் எழுந்தோம் பைபிள்ல இருக்கு. அப்ப குமாரன் அணுக்கிற காலத்துக்குள்ள ரட்சணை நாளுக்கு அந்த காரியங்களுக்குள்ள போகிறாருன்னா அப்ப நமக்கும் அது கிடைக்கும் ஸ்லாக்கியம். குமாரன் மூலமா நமக்கும் இந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்த சித்தம் கொண்டார். அதனாலதான் இந்த கடைசியா நான் முடிக்கிற பகுதி என்னன்னா, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல இந்த 3ஆம் வசனத்துல இதை சொல்றாரு பாருங்க. 4ஆம் வசனத்துல இருந்து மிகுந்த பொறுமை. சிலருக்கெல்லாம் பாருங்க, பொறுமையெல்லாம் நான் பொறுத்து பார்க்கேன், அப்படியே பொங்கிரும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம் வருவாங்க. வராது. நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள இந்த அசட்டை பண்ண அவரை நீங்க பாத்துட்டீங்கன்னா மிகுந்த பொறுமை உள்ள வந்துடும். இந்த காட்சியை பார்த்துட்டீங்கன்னா உள்ள வந்துடும். கலாத்திய சபை வீணா போனதுக்கு காரணம் என்ன? ஆவியில் ஆரம்பம் பண்ணவங்க மாம்சத்துல முடிக்க போறாங்க. ஃபிளாப்பு. அந்த ஊழியம், அந்த சபையே என்னது, கெட்டு போற நிலைமைக்கு போகுது. காரணம் என்ன?
பைபிள் அழகா சொல்லுது. நம்ம எல்லாரும் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். கலாத்தியர் 3:3 அதிகாரம் 3ஆம் வசனத்தை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்துல முடிவு பெற போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளை வீணாய்ப்பட்டீங்களா, இதைத்தான் பார்த்துட்டு இருப்போம். நீங்க 3க்கு ஏன் போனீங்க? 1க்கு வாங்க, முதல் வசனத்துக்கு வாங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்னே உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. அதனாலதான் ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் கேட்கிறேன்னு சொல்றார். அப்ப ஆரம்பத்துல என்ன தரிசனம் இருந்தது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து வீடு கட்டி கொடுக்கிறவராக, பேங்க் லோன்ல சாங்ஷன், அப்படிப்பட்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. ஆவியில் ஆரம்பம் நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன? பாஷை பேசுறவங்களா இருந்தீங்களேங்கிற அதை சொல்லல. ஆவியில் ஆரம்பம் நீங்கள்ங்கிறது எதுன்னா, உங்க முந்தைய தரிசனம், ஆதிகால தரிசனம் உங்களுக்கு இருந்து என்ன வெளிப்பாடு கிடைச்சது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர். அதை நல்லா புற்று பாருங்க. நான் வசனத்தை தான் சொல்றேன். ஏன் உங்களை சத்தம் போட்டார்? புத்தி இல்லாத கலத்தியர் என்ன அர்த்தம்? புத்தி இல்லாத சபையே அப்படின்னு சொல்றாரு. ஈ ஃபூல்ஸ், ஈ கலீஷியன்ஸ், ஈ ஆர் ஃபூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. முட்டாள்களையும் சொல்றாரு. புத்தி இல்லாத கலத்தியர். ஏன் அந்த புத்தி போயிட்டு? புத்தி போனது காரணம் இந்த தரிசனம் போயிட்டு. அப்ப இந்த தரிசனம் போயிட்டுனா அவங்க என்ன ஆயிடுவாங்க? மாம்சத்துக்கு உட்பட்டவங்க ஆயிடுவாங்க. வேற ஒரு சிம்டம் கிடையாது. இதுதான். அதுதான் பவுல் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் இதுலயே தான் நிக்காங்க, இந்த வெளிச்சத்திலேயே நிக்காங்க. சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்து, நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ, அது ஏன் நாங்களோன்னு இடத்துல சொல்றாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றாரு, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை. ஆமா, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். நான் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தை தான் சொல்றேன். 1 கொரிந்தியர் முதல் அதிகாரம், இதுக்கு முன்னாடி என்ன வசனம் வாசித்தோம்? 22 நம்ம பார்க்கிறோம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். எவ்வளவு மகத்துவம் பாருங்க. இதுக்கு முன்னால என்ன வசனம் பார்த்துட்டு இருக்கோம்? இதுக்கு முன்னால எது? கலாத்தியர், மன்னிக்கும், கலாத்திய சபையை பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்கு உள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இப்ப அதான் கேட்க, வெளிப்படுத்தப்பட்டிருந்தார்ல, இதுல தானே நீங்க வந்தீங்க, இப்ப திடீர்னு மாம்சத்துக்குள்ள போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, இப்ப இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், கடைசி சொல்லி முடிக்கணும் இதை. 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவியிலும் மாயமற்ற அன்பில் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நெஜஸ்தராகும். ஏதோ இந்த திருமணத்துல சொல்லும் மாதிரி வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகம். எப்படி பாருங்களேன், இங்க ஒரு லிஸ்ட பாருங்களேன். இது அந்த லிஸ்டையும் மிஞ்சிரும் போலன்னு, திருமணத்துல பரிசுத்தவாகத்துல நினைக்கப்படுற அந்த லிஸ்டையும் மிஞ்சிரும் போல. ஆமா, இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டா எல்லாம் வந்துருங்க. அழகா போட்டிருக்கு, கணத்துல கனவீனம், கணம் கிடைச்சாலும் சோத்துறோம், கனவீனப்படுத்துறீங்களா அதுக்கும் சோத்துறோம். எப்படி இருக்காங்க பாருங்க. அடி, காவல், கலகம். 5ஆம் வசனத்துல பாருங்க, அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்பு, உபவாசம். என்னங்க இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு பாடுபடுறீங்க, உங்க சரீரத்தை இவ்வளவு ஒடுக்க ஒப்பு கொடுக்கீங்களே. ஆமா, சரீரத்தை முழுவதும் ஒடுக்க ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவை நான் பார்க்க 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 இந்த சரீரத்தினுடைய தேவைலாம் எனக்கு ஒரு பெரிய பொருட்டாவே தெரியாது. நான் துச்சமன்னு எண்ணிடுவேன். அவங்க தூக்கம்லாம் தூக்கத்தையே துச்சமன்னு எண்ணிட்டாங்க. தூக்கம், அதான் கண் விழிப்பு, பிரயாசம், அடி கிடைக்கு பரவாயில்ல. நீ யாராவது ஒன்று லேசா சொன்னா போதும், சொல்லுன்னு நமக்கு படுது. அப்ப இங்க லைன் சரியில்லைன்னு அர்த்தம். லைன் அங்க பிடிக்கல. ஏசாயா 49 அதிகாரத்துக்குள்ள வரல, அசட்டை பண்ணப்பட்ட அந்த காட்சியை சபை இன்னும் பார்க்கவில்லை என்று அர்த்தம். அதனாலதான் இன்னைக்கு நிக்க முடியல. சிலுவை பற்றிய உபதேசம் நமக்குள்ள இடம் பெறாததினால் நம்மால் நிற்க முடியவில்லை. இதான் இந்த ஃபைனல் டச். அதனாலதான் இங்க சொல்றாரு, எவ்வளவு பாருங்க, இன்னும் நமக்கு வாசிக்கவே திணறுது, யோசிக்கவும் வாசிக்கவும் எவ்வளவு திணறுது. வாழ்ந்து காமிச்சிருக்காங்க.
இப்படி கடைசியில சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல முடிக்கிறாரு. நான் இன்னும் ஃபுல்லா கூட வாசிக்கல. எவ்வளவு துக்கம் பாருங்க, எவ்வளவு வேதனை. சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம்னு சொல்லிட்டார். 3ஆம் வசனத்துல விளங்க பண்றோம்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவ்வளவு காரியங்களை விளங்க பண்றோம். எவ்வளவு மேன்மை பார்த்தீங்களா? அப்ப இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் மரணம் பிரியமானவர்ல இவ்வளவு பாடு, எவ்வளவு காரியங்களை சகிக்கிறாங்க. நம்மளால ஏன் இன்னைக்கு சில வார்த்தைகளை சகிக்க முடியல, சில சூழ்நிலையை சகித்து போக முடியல அப்படின்னா, நம்ம பேச்சுதான் என்னது? ஆமா, நான் அல்ல தேவன் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே இந்த கல்வாரி காட்சியை பார்த்துட்டோம்னா, அதான் பவுல் தெளிவா சொல்லிட்டாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாலே அவ்வளவுதான். டோட்டலா நான்கிறது எல்லாம் எனக்கு, என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய சுய ஆசைகள், என்னுடைய சுய எண்ணங்கள், என்னுடைய விருப்பத்தை போல வாழ்க்கை, என்னுடைய மனது மாம்ச விரும்பின வாழ்க்கை எதுவுமே கிடையாது. அவ்வளவு பூஜ்யம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்றாரா இல்லையா? சொல்றார். கலாத்தியர் 2:20 அவ்வளவு அழகா சொல்றார். கலாத்தியர் 2:20 கொஞ்சம் பாருங்களேன். கலாத்தியர் 2:20 இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்திலே சொல்றாரு, நான் தேவனுடைய கிருபையை, இப்ப புரியுதா? நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது எங்க தொட்டு எதை பிடிக்கிறாரு? நான் இதான் இப்ப நான் பைபிள் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு அப்புறம் அப்படி சொல்றாருல்ல, நான் தேவனுடைய கிருபையை, அதனாலதான் அந்த விருதாவாகாத கிருபைங்கிற தலைப்புல படிக்கிறோம். இந்த படிப்பினை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப எந்த இடத்துல நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லைன்னு சொல்றாரு? அதுக்கு மேல வாசித்துட்டே இருந்தா 19 சொல்றாரு, நான் தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு என்ன செஞ்சேனே? மரித்தேனே. அப்ப மரணத்தின் சாயல் உயிர்த்தலின் சாயல் வந்துகிட்டு இருக்கு. குமாரனுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் காண்பிக்கப்படுகிறது. சிலுவை காட்சி காண்பிக்கப்படுதா இல்லையா? இந்த காட்சியில நம்ம நிலைச்சு நின்னோம்னா தேவனுடைய கிருபை என்ன செய்ய மாட்டோம். நம்ம பவுல் ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறார், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. எவ்வளவு தரம் பார்த்தீங்களா? அதனாலதான் சொல்றாரு, தேவனுடைய கிருபை விருதாவேறக்கூடாது, என் சுயநீதியில நின்று கூடாது. என்ன சொல்ற? நீதியானது நியாயப்பிரமாணத்தில் வருமானம். அப்படின்னு என்ன? என் கிரியினால வருமானால் கிறிஸ்து மரித்தது, அப்ப கிருபை விருதா போயிடுச்சு, அவ்வளவுதான். அவனை எதுல நிக்க வேண்டியதுக்கு பார்த்தீங்களா? தேவன் எனக்கு கொடுக்கிற, அதான் பவுல் சொல்றார், நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலம் வெச்சினார். குமாரனுக்கு அது இருந்துச்சு, நமக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் தர்றார். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அசைவிலையும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நம்ம அனுபவிக்க உண்மையாவே தேவ நீதியில நிலை நிற்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபை நம்ம ஒரு நாள் இழக்க மாட்டோம். அது விருதாவா போகவே போகாது. அது பயனற்றதா போகவே போகாது. சில நேரங்களில் நான் ஏதோ ஒரு டைம் 2 டைம் நினைக்கிறேன், நான் பேனா வச்சே இப்ப இல்லை, முன்னால சில வருஷங்களுக்கு முன்னால பேனா வச்சே பழகினதுனால ஒரு டைம் நான் எழுதி பார்க்க எழுதல. சரி வச்சிருப்போம், பேனா வச்சிருக்கேங்கிற ஒரு இதுல நினைச்சிட்டோம், இருக்கட்டும் கூட ஒரு 2-3 நாள் அப்படி வச்சிருப்போம் போல. சில நேரங்களில் கூட வாட்ச் ஓடி இருக்காது. சில நேரங்களில் வாட்ச் என்னச்சுன்னா ஓடாம இருக்கும். அதை போட்டு ஏன் கலத்தி வைப்பானே வாட்சை போட்டு இப்ப நான் சொல்ல நினைச்சிருக்கேன் முன்னாள் சரி இருக்கட்டும், இது யாரும் கிட்ட வந்தா பார்க்க போறாங்க, அப்படி இருக்கட்டும், அங்கங்க போகும்போது தான் மாத்திக்கலாம், அதுக்காக போடாம கலத்தி வைக்கல, இருக்கட்டும் சொல்லி வச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், அது ஓடல, அது ரன் ஆகல, அது பயன்படல. ஆனா என்னத்தையும் தேவ கிருபை பெற்றது போல ஒரு பாவனையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். பேனா எழுதாது, ஆனா என்னது மூடி எல்லாமே இருக்கு. பைபிள் வச்சிருக்கோம், கிறிஸ்தவங்க பாத்துக்கங்க, ஏசப்பா கிருபை இருக்கு, ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணும் இல்லை, பயன்பாடு இல்லை. போக்கிடாதீங்க பிரியமானவர்களே, போக்கடிச்சிடாதீங்க. அதனாலதான் பவுல் சொல்ல, நான் தேவனுடைய கிருபை விருதாவுக்கிறதில்லை, ஏன்னா நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். சிலுவை பற்றிய செய்தி ஒரு மனுஷனை எந்த இடத்துக்கு கொண்டு வருது பார்த்தீங்களா? கிருபையை விருதாவாக்காத நிலைப்பாட்டில் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. இது விருதாவாகாத கிருபை என்கிற சத்தியத்தில் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இருக்க இடத்துல நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? இருக்க இடத்துல எல்லாரும் அப்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.